இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏறக்குறைய சினி ஆக்டர் மாதிரி இருக்கான், அழகாக இருக்கான், ஆள் ஃபேராக இருக்கிறான் இல்லையா? அதில் வேற வந்து விதவிதமாக வந்து சமைக்கிறவன் வேற. ஒரே நேரத்தில் ஒரே கல்ல 2 மாங்காய், சோறு ஆகத்தவலை வீட்டில் அவனே ஆக்கிட்டு போயிடுவான் இல்லையா? எங்கன்னா வந்து எங்கே செய்கிறோன்னா அங்கேருந்து பார்சல் வந்துடும். ஸோ பணத்துக்கு பணமும் வந்துடுது, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் வந்துடுது, லக்ஸுரியஸ் லைஃபு. அப்போ வந்து டிமாண்ட் இருக்க தானே செய்யும் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸோ அந்த இடத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு இது கேப் இருந்திருக்கு. அந்த கேப்பில் வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏ எடுக்கணும் ஆமாம், அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகமா, அங்கே குழந்தை பிறகுது, யாராவது டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க? குழந்தையோட பிளட் குரூப் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த பிளட் குரூப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓ இது ஓ நெகட்டிவா, ஓ பாசிட்டிவா. ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் பிளட்டு தான் பையனுக்கு. இவன் சொல்ல என் பிளட்டு தான் பையனுக்கு அப்படின்னு சொல்லிப்பான், அவ்வளோதானே. டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கி அம்மாவுடைய டிஎன்ஏ அப்பாவுடைய டிஎன்ஏ வாங்கி ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டா இருக்கிறாங்க? எந்த கணவனாவது கேட்குறானா? எந்த கணவனாவது கேட்குறானா? எந்த கணவன்? அப்போ இவன் கேட்குறானா என்ன பொருள்? அவன் இந்த ஜாய் கிருஷ்ணாவுடைய கேரக்டரை வந்து அவன் வந்து சந்தேகிக்கிறான். இது என் குழந்தை தானா, இல்லை வேற யாராவது இருக்குமா? பல ஆண்களோட இவங்களுக்கு வந்து நட்பு இருக்கலாம், நட்பை தாண்டி வேற ஏதாவது இருக்கலாம். அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறான். எனக்கு டிஎன்ஏ செக் பண்ணி இது என்ன சொல்கிறது தானே. சில சந்தேகம் இருந்தாக்கா இது என்னுடைய பொருள் தானு சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா செக் பண்ணி இது கரெக்ட் தானே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்குறான்.